அது பால் வாங்கிட்டு வர காசு தர மாட்டாங்க. அதுக்கு நான் ஏதாவது பண்ணி தான் பார்த்துக்கிறணும். அப்போ பாட்டில் உடஞ்சிருச்சு வாங்கிட்டு வந்து நான்லாம் வாங்கிட்டு வந்து தர மாட்டேன். இங்கே போயிட்டு அப்படிங்க எங்கள் வீட்டுக்காரங்க நடந்தே அந்த அழுகிற குழந்தைய தூக்கிட்டுங்க 2 கிலோமீட்டர் நாங்கள் காட்டுக்குள்ளே குடியிருக்கிற ஊருக்குங்க போய் அந்த பால் பாட்டில் 10 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டுமா அம்மா சொல்லலாமில்லங்க கொஞ்சம் நான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் போட்டு சொல்லலாமில்லங்க. அப்போ சீனி பாலுக்கு இல்லைங்க, அதுக்குள்ளே சீனி கொடுங்க 10 ரூபாலே பால் பாட்டில் வாங்கறதுக்கு இருக்குதுன்னு சொல்ல உங்கள் வீட்டுக்காரர் கடனெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு அவங்க புருஷன் பண்ணுற 2 பேர் கடையில் இருந்தவங்க சொன்னாங்கம்மா அப்படிலாம் சொல்லாத, அந்த பிள்ளை குழந்தைக்கு பால் பாட்டிலுக்கு சீனி கேட்குது பாலுக்கு கடனே காசேன்னு கொடுக்காடி பரவாயில்ல நீ வாங்கிட்டு போமான்னு. அதை வாங்கிட்டு 7:30 இருக்குங்கம்மா நடந்து பிள்ளை கத்துது தோளில் போட்டு வர்றேங்கம்மா. நான் எல்லாம் உழைக்குது தொத்துக்கால் போடுது, நானும் கொஞ்சம் டவுனில் அம்மா வீட்டில் இந்த கஷ்டமெல்லாம் தெரியும் அடி அந்த நாய் துரத்துறதோட பயந்துக்கிட்டு போகிற ஒருத்தவங்க சைக்கிளில் வந்தவங்க இன்னாரத்தையும் குழந்தை தூக்கிட்டு வரையா உங்களுக்கு யாரும் துணைக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாய் முடிக்கி விட்டு போயிட்டாங்கம்மா. வீட்டுக்கு வந்துட்டுனுங்க வந்துட்டு இப்படியே இருக்கோங்காட்டிங்க அந்த விசேஷத்துக்கு கிளம்புனாங்க இல்லைங்களா 2000 ரூபாய் பீரோவில் வச்சுருந்துருப்பார் போல். இவர் விசேஷத்துக்கு போகிறதுக்காக எங்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருவாரு. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. காட்டில் எல்லாமே எடுத்தாலும் எவ்வளோ வருது எவ்வளோ செலவு எதுவுமே எங்கிட்ட அவங்களாம் பேசி முடிச்சிருவாங்கம்மா.